உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி ஆதார் அட்டையை பெற்றுக்கொண்டு மக்களை பாஜகவில் இணைத்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது அப்பகுதியில் உள்ள மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்தாங்க. இந்த மாதிரி இங்கே நலன் திட்டத்துக்காக இங்கே உறுப்பினராக சேர்க்குறோம், அதனால நீங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓடிபி நம்பர்லாம் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் எல்லாருமே இந்த தெருவில் எல்லாருமே தான் கொடுத்தோம். கொடுத்துட்டு எல்லா ஃபோனுக்குமே வந்தது. ஆனால் நாங்களும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவங்களுக்கு 10,000 ரூபாயோ 5,000 ரூபாயோ எங்கள் தொகுதியிலேருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. கடைசியில் அவங்க கேட்டுட்டு ஓடிபிலாம் நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லியதுக்கு அப்புறமே எங்களுக்கு குறுஞ்செய்தி வந்தது. நீங்கள் பிஜேபியில் இணைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்தது. ஆனால் எல்லாருக்குமே வந்தது. எல்லாரும் சொல்ல பயப்படுறாங்க. ஆனால் இது எனக்கு சேஃபாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதை தான் நான் சொல்கிறேன். வேற என்ன தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். எழில், வணக்கம். தற்பொழுது இதனால எத்தனை குடும்பங்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இதை நடத்தி காட்டின அந்த 2 நபர்கள் யார்? அவங்களுடைய பின்னணி என்ன? அதை பத்தின ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறதா? புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அகத்தியர் வீதியில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக 2 நபர்கள் அப்பகுதியில் நலத்திட்ட உதவிகள் செய்ய உள்ளதாகவும், எனவே குடும்பத்தினரின் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை வேணும் என கேட்டுள்ளனர். இதனை நம்பிய அவர்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டையிடம் அந்த 2 மர்ம நபர்களிடம் வழங்கியுள்ளனர். அவர்கள் அந்த குடும்ப ஆதார் அட்டை இரண்டையும் பெற்றுக்கொண்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தங்களுக்கு குறுஞ்செய்தி வரும், அதன் ஓடிபி தெரிவிங்கள் என தெரிவித்துள்ளனர். உடனடியாக அவர்களுக்கு அந்த மக்களுக்கு ஓடிபி வந்த நிலையில் அவர்கள் அந்த 2 நபர்களிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில், அதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை கொடுத்த நபர்களின் வந்த குறுஞ்செய்தியில் அவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளதாக அந்த குறுஞ்செய்தியானது வந்துள்ளது. இதன் காரணமாக அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கும் பொழுது, தங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிவிக்காமல் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்த நிலையில் எங்களுக்கு தெரியாமல் பாஜகவில் தங்களை இணைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சில பாஜகவினர் இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். நன்றி எழில், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக செல்போன் எண்ணையும் ஆதார் தகவல்களையும் பெற்றுக்கொண்டு பாஜகவில் புதுச்சேரியில் சில நபர்களை இணைத்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்க நாம் கேட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.